Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. கோயில்ல ஏன் பிரதோஷம் பொழுது அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ ஆற்றல் வருதுன்னா எல்லாருமே நல்லதை தான் நினைப்போம். அதுதான் சத் சங்கம். திருவானைக்கா ஜம்புலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இப்படின்னா அப்படியே தனியாக போனால் தனி கோயிலில் தான் அம்பாள் சன்னதி அகிலாண்டேஸ்வரி சன்னதி இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட போய் தூங்கிட்டேன். அசதி நல்லா தூங்கிட்டேன். இந்த அம்மா கிளம்புறாங்க, ஆளை காணோம். சரி, அவர் கிளம்பிட்டார் போல், வீட்டுக்கு நம்ம போயிடலான்னு இவங்க போயாச்சு. கோயில் கதவை மூடியாச்சு, நடை சாத்தியாச்சு. இரவு வேளை அழகாக வெள்ளை ஆடையில் அகிலாண்டேஸ்வரி வர வாயில் இருந்த தாம்பூலத்தை பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த இந்த வரதன் வாயில் உமிழ்ந்துட்டு போயிட்டான். காலையில் எழுந்த உடனே வரதன் வாயில் கவிதையா வருது. அம்பாளுடைய தாம்பூலம்னா எப்பேற்பட்டது. பகவன் நாம போதேந்திராள்னு ஒரு ஞானி, அவர் சாப்பிட்ட எச்சிலை சாப்பிட்ட ஒரு வாயில்லாத குழந்தைக்கு பேச்சு வந்தது. ஏன்? அவர் அவ்வளவு ராமநாமம் சொன்னார். ஒரு ஊசி போட்டார். நம்ப மாட்டீங்க, இறப்பார்கள் என்று நம்பிய பெண் உயிரோடு எழுந்து விட்டார். உங்க பெயர் என்னன்னு கேட்ட உடனே சுப்பிரமணியம் நரம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. இப்போ நான் போய் முருகனை வேண்ட நினைக்கிறேன்னா சும்மா வேண்டலாம், ஆனால் ஒரு கனெக்ஷனோட வேண்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முருகனே நம்ம கிட்ட வந்தால் தான் அவர் வேண்ட முடியும். வாலி அவர்களை முருகன் ஆட்கொண்டான். இதுக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன சின்னதாக முருகனுக்கு பண்ணார் தெரியுமா? ஒரு நூற்றாண்டுலையும் முருகர் இது பண்ணினாரு, முருகருடைய அருள் இந்த மாதிரி கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இந்த நூற்றாண்டுல நம்ம எல்லாருக்கும் தெரியுற மாதிரி யாராவது வாழ்க்கையை முருகர் மாத்தி இருக்காரா? அதை பத்தி சொல்லுங்க. கலியுக கந்தன் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கை மாற்றம். நம்ம நிறைய தடவை அருணகிரியார் பேசியிருக்கோம், கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசியிருக்கோம், அருளாளர்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம். எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் நிறைய பயன் வாழ்க்கை மாற்றம். முருகன் கிட்ட மட்டும் அடியேன் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லும் பொழுது ஒரு சிற்றறிவுக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா சொற்பொழிவெல்லாம் நான் பண்ணி முடிஞ்ச உடனே எல்லாரும் பேசுவாங்க ஆசையாக. அது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். 16 செல்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. அதில் 16வது செல்வம் நல்ல மக்களாம், சத் சங்கம். நல்ல மக்கள்னா நீங்களும் நானும் ரொம்ப நல்லவங்களா இருப்போம், அது இல்லை. இறைவனோட தொடர்பு கொண்ட பக்தர்கள் கூட்டம் தான் அந்த சத் சங்கம். இதை தான் கொரோனா டயத்துலலாம் மிஸ் பண்ணும். ஆன்லைனில் பக்தி இருந்தாலும் ஒரு பக்தர்கள் கூட்டத்தோட ஒரு விஷயத்தை வேண்டும் பொழுது இருக்கக்கூடிய ஆற்றல் பெருசு. கோயிலில் ஏன் பிரதோஷம் பொழுது அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ ஆற்றல் வருதுன்னா எல்லாருமே நல்லதை தான் நினைப்போம். அதுதான் சத் சங்கம். அப்படிப்பட்ட சத் சங்கங்கள் எல்லாம் முருகனை பற்றின அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்குமே முருகனை பற்றி ஒரு நெகிழ்ச்சியான உரை முடிஞ்ச உடனே பேசுவாங்க. அப்போ நான் ஒரு சின்னதான சரித்திரம் படித்தேன் திருவானைக்கா பற்றி. திருச்சியில் ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்கா அப்படின்ற ஒரு கோயில், நீர்த்தலம், பஞ்சபூத தலத்தில் நீர்த்தலம். அங்கே அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம், வரதன் வரத கவி ஆகினான் அப்படின்னு. வரதன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகரத்தில் இப்படி பார்த்தா பெருமாளுடைய கோபுரம், ஸ்ரீரங்கத்து கோபுரம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு ஆனைக்கா கோபுரம் இருக்கும். ரெண்டுமே அழகாக இருக்கும், அந்த கோபுரம் அழகு. அதுலேயும் ஸ்ரீரங்கத்து கோபுரம் அழகோ அழகு, சொல்லவே வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய அரங்கனுடைய அழகு, பூலோக வைகுண்டம் அது. அங்கே ஒரு வரதன்ற ஒரு திருமால் பக்தர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு சமயம் இந்த திருவானைக்கா கிட்ட வர்றார். திருவானைக்கான்றது சைவம், சிவபெருமானுடைய திருக்கோயில். அங்கே ஆடல் அழகி ஒருத்தி இருக்காளாம், மோகனாங்கின்னு பேரான். அவளுடைய அழகில் மயங்கி அவ பின்னாடியே போகிறார். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறார். உடனே அவ சொல்லிட்டா, நீ இந்த சிவபெருமான் கிட்ட வணங்கினாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். சரின்னு அவர் இங்கேருந்து அங்கே போய் மடப்பள்ளியில் வேலைக்கு சேர்ந்துட்டார். எங்கள் பெருமாள் கிட்ட இருந்து திருவானைக்கா கோயில். இவள் ஆடுவாள். இவர் நல்லா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் ஈவினிங் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்க வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஒன்றா கிளம்புவாங்க. ஒரு நாள் இவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா அந்த பள்ளியறை சமயத்தில் இறைவனுக்குனே அர்ப்பணித்த பெண்கள்லாம் இருப்பாங்க. ஆடல் பாடல்னு கலை எல்லாமே இறைவனுக்கு. தேவர்கள் அடியார் அதுதான் காலத்தில் கொஞ்சம் மாறிச்சு. ஆனால் உண்மையாக அவர்கள் பரம்பொருளின் அடியவர்களாக இருந்த ஒரு மேலான பிறவிகள், கோயிலுக்கென்றே அர்ப்பணித்து கொண்டவர்கள்.
இந்த அம்மா வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால் இவருக்கு என்ன பண்ணார், கொஞ்சம் அசதி தூக்கம். திருவானைக்கா ஜம்புலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இப்படின்னா அப்படியே தனியாக போனால் தனி கோயிலில் தான் வந்து அம்பாள் சன்னதி, அகிலாண்டேஸ்வரி சன்னதி இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட போய் தூங்கிட்டார். அசதி நல்லா தூங்கிட்டார். இந்த அம்மா கிளம்புறாங்க, ஆளை காணோம். சரி அவர் கிளம்பிட்டார் போல், வீட்டுக்கு நம்ம போயிடலான்னு இவங்க போயாச்சு. கோயில் கதவை மூடியாச்சு, நடை சாத்தியாச்சு. இரவு வேளை அழகாக வெள்ளை ஆடையில் அகிலாண்டேஸ்வரி வரா. அப்படியே முப்பெரும் தேவியரையும் நீங்கள் அகிலாண்டேஸ்வரி கிட்ட தரிசிக்கலாம். அகிலாண்டேஸ்வரியனுடைய கருணையெல்லாம் சொல்ல நாள் பத்தாது. அவள் அழகாக வெள்ளை ஆடை தரித்து ஞானம் கொடுக்கும் சரஸ்வதியாக வரா. சாப்பிட்டுட்டு நல்லா அவள் தாம்பூலம் போட்டுட்டு அவள் கணவருக்கும் தாம்பூலம் கொடுப்பாளாம். அன்றைக்கி தாம்பூலம் போடும் வெற்றிலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் இல்லையா, அது வந்து கால்சியம். இன்றைக்கெலாம் கால்சியத்துக்கு சப்ளிமெண்ட் எடுக்கணும். அன்றைக்கெலாம் தாம்பூலம் பழக்கம் அப்படின்றதே கால்சியம்க்கு. அம்பாள் அப்படியே வாய் நிறைய தாம்பூலத்தோடு வரா. எதற்கு வருகின்றாள் என்றால், அன்று இரவு ஒரு கவிஞராக அம்பாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன். அவர் அங்கே இருக்கார். வரம் எப்படி கொடுக்கணும்னு பொழுது அம்பாள் தன்னுடைய வாயில் இருக்கிற தாம்பூலம் சாப்பிட்றா இல்லையா, அதை உமிழ வந்திருக்கா. அந்த கவிஞருக்கு அது ஒரு அருவருப்பாச்சு. ஏன்னா உமிழ்ந்து ஒரு அருளா அப்படின்னு அப்படின்னா முகத்தை கொஞ்சம் மாற்றிட்ட உடனே அம்பாளுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில் இருந்த தாம்பூலத்தை பக்கத்தில் தூங்கின்னு இருந்த இந்த வரதன் வாயில் உமிழ்ந்துட்டு போயிட்டான். அந்த கவிஞர் போயாச்சு. காலையில் எழுந்த உடனே வரதன் வாயில் வந்து கவிதையாக வருது. அம்பாளுடைய தாம்பூலம்னா எப்பேற்பட்டது. பகவன் நாம போதேந்திராள்னு ஒரு ஞானி, அவர் சாப்பிட்ட எச்சிலை சாப்பிட்ட ஒரு வாயில்லாத குழந்தைக்கு பேச்சு வந்தது. அவர் அவ்வளவு ராமநாமம் சொன்னார். அப்போ மகான்களுடைய எச்சிலே புனிதப்படுதுன்னா அம்பிகையினுடைய எச்சில் எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்த நாள் காலையில் அவர் வரத கவி ஆயிட்டார். சரி, இது ஏதோ ஒரு கேரக்டரை சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். யார் தெரியுமா? இரட்டை அர்த்த பாடல்கள் அப்படின்ட்டு உடனே வேறு மாதிரி பார்க்காதீங்க. தரமான இரட்டை அர்த்த பாடல்களை எழுதின காளமேக புலவர் தான் இது. எவ்வளோ அழகான பாடல்கள் தெரியுமா அவருடைய பாடல்கள். தரமான இரட்டை அர்த்தமாக இருக்கும் ரெண்டுமே. அப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வோடு இன்னைக்கும் எவ்வளவு புலவர்களுடைய புகழ் இருக்கோ இல்லையோ, சிலருடைய புகழ் தான். கம்பர், ஔவை அந்த மாதிரி இருக்கிறதுல காளமேகத்தினுடைய அந்த கவிதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட அந்த ரெண்டு இது பற்றியா இது வந்து இதை உணர்த்துகின்றது, இந்த வார்த்தையே இதையும் உணர்த்துது அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு அற்புதமான பாடல்களை இன்றும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா காளமேக புலவர் அவர் தான் இவர். இதே ஒரு அர்த்தத்தில் அங்கே வாழ்ந்த ஒரு வைணவராக இருந்த திரு ரங்கராஜன் அவர் எழுதியிருக்கார். அம்மா அகிலாண்டேஸ்வரி, உன்னுடைய அந்த தாம்பூலத்தை என்னுடைய வாயிலும் உமிழமாட்டாயான்ற பொருளோடு எழுதின ஒரு கவிஞரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இவர் நல்ல ஒரு வைணவர். ஒரு சமயம் என்ன ஆச்சு, அவருடைய சகோதரி அவங்களுக்கு ஒரு விதமான லங் பிரச்சனை, கல்லீரல் அப்படின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப நீர் சேரும். அப்படி இருந்தால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்களாம். இது வந்து அவருடைய ஒரு பேட்டியை அடியேன் பார்க்க நேர்ந்தது. இந்த புராணத்தை படிக்கிறேன், அதே மாதிரி ஒருத்தருக்கு இப்போ ரிப்பீட் அப்படின்னு ஆயிருக்கிறதுனால தான் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவருடைய தங்கைக்கு அந்த 2-3 தடவை அங்கே வந்து மது போதைக்கு அடிமையானவர்களுக்கு வர வேண்டியது ஏன் தெரியல, அந்த சிறிய வயதில் அந்த பெண்மணிக்கு வருது. 2-3 தடவை அந்த வயிற்றுக்குள்ள அந்த தேவையில்லாத கல்லீரலில் சேரப்பட்ட நீரை எடுத்தார்கள். அப்போ இது ரொம்ப நாள் உயிரோடு இருக்கக்கூடிய சாத்தியமே இல்லை. திருச்சி மாநகரத்து அரசு மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க, எடுத்துன்னு போயிடுங்க இவங்களை, அவ்வளோதான் இவங்க வாழ்க்கை. எடுத்துட்டு வந்தாச்சு. இரவு முழுக்க அவங்க உயிர் போகலை. அதெல்லாம் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. வீட்டில் ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அதனுடைய மனம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி அடியேன் வாழ்க்கையில் முருகன் மாற்றிய தருணங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. அவன் சத்தியமான தெய்வம். சொல்கிறது எல்லாமே ஒரு இதுக்காக, ஒரு வலைதள காட்சிக்காக சொல்கிறதில்ல, உணர்ந்து சொல்கிறது. ஏன்னா சத்திய கடவுளுக்கு நம்ம மிகைப்படுத்திலாம் சொல்ல முடியாது. அடுத்த நாள் காலையில் இன்னும் அந்த பொண்ணு இறக்கலை, இன்னும் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறாங்க. ஒரு சமயத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நிம்மதியாக உயிர் பிரியட்டுமே அப்படின்னு நினச்சிடுவோம் இல்லையா? அப்படி நினைக்கும் பொழுது திரு ரங்கராஜன் அவருடைய நண்பர் வரார். ஒரு நல்ல மருத்துவர் இருக்கார், கூப்பிடலாமா? ஏன்பா பெரிய மருத்துவமனையிலே அனுப்பிட்டாங்க, ஒரு முயற்சி பண்ணலாமே, நிறைய மாற்றங்கள் அவரால் இருக்குது. அப்போ கொஞ்சம் பெரிய தொகையே கொடுத்து கூப்பிட்றாங்க. 5 ரூபாயோ ஏதோ தான் பெரிய தொகை. அதை கொடுத்து வர வைக்கிறாங்க. ஒரு ஊசி போட்டார். நம்ப மாட்டீங்க, இறப்பார்கள் என்று நம்பிய பெண் உயிரோடு எழுந்து விட்டார். சரியா? அப்போ உங்கள் பெயர் என்னன்னு கேட்ட உடனே சுப்பிரமணியம் நரம்.
சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. சரின்னு கேட்டுட்டார். அப்பெல்லாம் ஒரு முருக பக்தராக மாறல. ஒரு 3 மாதங்களுக்குள்ள அந்த பெண்மணி இந்த வியாதியே இல்லாமல் ஆடி பாடி சாதாரணமாக ஆயிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு 18-19 வயசு. நான் 1-2 கூட குறைய சொல்லியிருப்பேன். அவங்க இறந்தது பார்த்தீங்கன்னா 85 வயசுலேயே. இதை சொன்ன அந்த ஒரு பக்தர் யாருன்னா அமரர் கவிஞர் திரு வாலி அவர்கள். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு வைணவர், அதுவும் ஸ்ரீரங்கத்து வைணவர், ரங்கராஜன்னு பேர். இந்த பெண்மணி இப்படி ஆடி பாடி பழையபடி மாறினது எனக்கு பெரிய அதிசயம். இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது சுப்பிரமணியம்ல அந்த மருத்துவர் பேர் அது திருப்பி ஞாபகம் வருது. சுப்பிரமணியம் அன்னைக்கு வைக்க ஆரம்பிச்ச அந்த விபூதி குங்குமத்தை அப்படின்னாரு. முருகன் மட்டும் எப்படின்னா, இப்போ நான் போய் முருகனை வேண்ட நினைக்கிறேன்னா சும்மா வேண்டலாம், ஆனால் ஒரு கனெக்ஷனோட வேண்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முருகனே நம்ம கிட்ட வந்தால் தான் அவரை வேண்ட முடியும். இப்போ நிறைய பேர் முருக பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க இல்லையா. முருகன் நம்ம கிட்ட வந்தால் தான் வர முடியும், அவனே வந்து ஆட்கொள்ள வேண்டும். இவ்வளோ பரம திருமால் பக்தர். திருமாலுக்கும் முருகனுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்பவுமே உண்டு. அருணகிரியார் சொல்கிற மாதிரி செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்ற மாதிரி மாமன். இப்போ கூட திருப்பதினா பக்கத்துலேயே திருத்தணி நமக்கு இருக்கும் இல்லையா. வாரியார் சுவாமிகள் திருத்தணின்னு சொல்லும் பொழுது தான் திருத்தணி பக்கத்துலேயே இல்லை அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. அது எப்போவுமே தொடர்பு. இவர் அன்றிலிருந்து விபூதி வைக்க ஆரம்பித்த முருக பக்தர். அப்போ அவர் எழுதின பாட்டு எது தெரியுமா? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். அதில் ஒரு வரி வரும், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே. நான் நடக்கிறேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் தான் இவங்க எல்லாரையும் படிக்க வச்சேன். அந்த நான் யாரு தெரியுமா? முருகன். அவர் அந்த நானுன்ற ஒரு உயரை எடுத்துட்டா ஒன்றுமே கிடையாது. நிற்கிறேன், உங்ககிட்ட பேசுகிறேன், நடக்கிறனாலே அவனுடைய திருவருள். அப்போ அந்த முருகனை வேண்டி உருகி எழுதின ஒரு பாடல். ஒரு சமயம் டிஎம்எஸ் ஐயாவுக்கு அவர் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புகிறார். அவருடைய ஒரு நட்பு கிடைக்குது அவருக்கு, ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பண்ணும் பொழுது. அப்போ அவர் எழுதின போஸ்ட் கார்டை பார்த்து மெட்டமைச்சு பாடின பாடல் எந்த அளவு உணர்வு பூர்வமாக சத்தியமான ஒரு உணர்வோடு எழுதின பாடல்கள் மட்டும்தானே காலத்துக்கும் நிற்கும். இப்போ ஏன் நமக்கு திருப்புகழும் திருமுருகாற்றுப்படையும் நிற்குதுன்னா, உணர்வு பூர்வமாக ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டவங்க. நான் உயிரே மாய்த்து கொள்ள அருணை கோபுரத்திலிருந்து விழும்பொழுது காப்பாத்தினின்னு எழுதின பாடல் திருப்புகழ். உடம்பு முழுக்க வியாதியோட பூதத்துக்கிட்ட மாட்டிக்கும் பொழுது காப்பாத்தினின்னு எழுதினது திருமுருகாற்றுப்படை. அது மாதிரி என்னையா இவ்வளோ பெரிய விஷயத்தை கண் முன்னாடி பண்ணிட்டேன்னு உருகி எழுதின அந்த கற்பனை என்றாலும் இன்னைக்கு கேட்டாலுமே எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, மறக்கவே முடியல. நிறைய முருகன் பாடல்கள் இருந்தாலும் அந்த ஒரு சில பாடல்கள், உள்ள முருகுதையா அப்படின்ற ஒரு பாடலை பற்றி கூட நம்ம இன்னொரு தடவை எப்படி அந்த பாடல் வந்ததுன்னு பேசணும். ஆனால் இப்போ திரு வாலி அவர்களை முருகன் ஆட்கொண்டான். இதுக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன சின்னதாக முருகனுக்கு பண்ணார் தெரியுமா? கந்த புராணம்னு இருக்கு இல்லையா, நம்ம கச்சியப்பர் தமிழில் எழுதினதையும் மகாஸ்காந்தம்னு வியாசர் எழுதினதையும் தமிழ் கடவுள் அப்படின்ற பேரில் ஜூஸ் மாதிரி கொடுத்துருக்கார் வாலி, ஃபுல்லாக கவிதையில். அடியேன் அந்த புத்தகம் வச்சுருக்கேன், நீங்கள் அதை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. ஆன்லைனில் விற்கிறாங்க, தமிழ் கடவுள். வாங்கினீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும். வாலி அவர்களையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவார், பார்த்துருக்கீங்களா? அவருடைய 80 வயசில் கூட பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ட்ரெண்டிங்காக ஒரு பாட்டு எழுத முடியும். அதையே அடியேன் எதனால் நினைக்கிறேன் தெரியுமா? முருகன்ற இளமையை எப்பவும் அவர் நினச்சதால தான். அவருடைய வயது என்ன வேணாலும் இருக்கட்டும், அவருடைய நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய தாட் என்றைக்குமே இளமையாக இருந்தது. இது அவருக்கு மட்டுமானா நமக்கும் உண்டு. முருகனை நினச்சிண்டே இருந்தா ஆமாம் வயசாயிடுச்சு அப்படிலாம் இருக்காது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் நம்ம திருத்தணி போனோம், திரையரங்கம் போனோம்னா படி ஏறணுமே, மலை ஏறணுமே. அதுக்காகவாது வாழ்க்கையில் எந்த வயசானாலும் இளமையாக இருக்கலாம். இப்படி முருகனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இது ரொம்ப அழகான ஒரு நெகிழ்ச்சியான முருகனுடைய அனுபவம், அதனால சொல்ல ஆசை. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.